எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி கலை தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஏகப்பட்ட குளறுபடிகள், அதுக்காக என்னங்க பண்ண முடியும்? சில விஷயங்கள்லாம் நடக்கதானே செய்யும். அந்த நேரத்தில் நம்ம தான் வந்து சமாளிச்சு அப்படி போயிட்டே இருக்கணும். சரி, ஓகே, 12:39 ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா 3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ராஜசெல்வகுமார், டாக்டர் ராஜசெல்வகுமார், டாக்டர் ராஜேஷ் கண்ணா, டாக்டர் கலைவாணி, இவங்க 3 பேர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். சோ இந்த கலைவாணி சொல்லும் போது எல்லாரும் நினைச்சுப்பீங்க நான் தான் அந்த கலைவாணி. அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. பிசியோதெரபிஸ்ட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்கப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த பாட்டை கவனமா கேட்கணுமே. அந்த பாட்டை கேட்டுட்டு ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி, FM now, ரேடியோ சிட்டி 91.1. இந்த பாட்டு என்ன பாட்டு? இந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் எது? ஆப்ஷன் ஏ என்னன்னு கேட்டீங்கன்னா நீதானே என் பொன் வசந்தம். ஆப்ஷன் பி நீதானே என் புது வசந்தம். இந்த ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா? கரெக்டான ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சு CITY-FM சிட்டி எஃப்எம்னு டைப் பண்ணிட்டு சின்னதா இடைவெளி விட்டு உங்களோட பேரையும் டைப் பண்ணி 56060 SMS தட்டி விட்டீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் யாரெல்லாம் அனுப்பிருக்கீங்களா அவங்களுக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பை பெறுவீங்க. டிக்கெட்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல. சோ மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னைக்கு டாக்டர் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு சொன்னலையா, டாக்டர் ராஜசெல்வகுமார், டாக்டர் ராஜேஷ் கண்ணா, டாக்டர் கலைவாணி அவர்கிட்ட இப்ப வந்து டாக்டர் ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட நம்ம விஷயம் கேட்க போறோம். என்ன அப்படின்னாக்கா பிசியோதெரபிஸ்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. இந்த பிசியோதெரபிஸ்ட்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதே சொன்னாரு. பாத்தீங்கன்னா நிறைய பல்வேறு துறைகள் இதுலயே பொது மருத்துவம் மாதிரி பல்வேறு துறைகள் இதுல இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எலும்பியல் பிசியோதெரபி, நரம்பியல் பிசியோதெரபி, இருதய நுரையீரல் பிசியோதெரபி, ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி, சமுதாயம் சார்ந்த பிசியோதெரபி, மகப்பேறு பிசியோதெரபி, குழந்தை நரம்பியல் பிசியோதெரபி அண்ட் பணி சூழலியல் பிசியோதெரபி, இந்த மாதிரி நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. பிரச்சனைகள் உள்ள இதை சார்ந்த பிரச்சனைகள் உள்ள எல்லாருமே வந்து பிசியோதெரபி எடுத்துக்கலாம். ஓகே, பிசியோதெரபி எடுத்துக்கலாம் நீங்க சொல்லிட்டீங்க. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? இதோடைய மகத்துவம் தான் என்ன? அதாவது மருந்தில்லா மருத்துவம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபியோட மகத்துவம் சொல்லலாம். அந்த பிசியோதெரபி மருத்துவத்துல என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடற்பயிற்சி, எலக்ட்ரோதெரபி அதாவது மின்சாரத்தினால் வரக்கூடிய சாதனங்கள் வைத்து, தென் வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு அசைவுகள், தென் மொபிலைசேஷன், மசாஜ். சோ இந்த மாதிரி மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதுல வந்து 0% பக்க விளைவுகளே இல்லாத ஒரு மருத்துவம். பாத்தீங்கன்னா பிரிவென்டிவ் மெடிசனாவும் நம்ம எடுத்துக்கலாம். சோ நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே காக்கக்கூடிய மருத்துவம் இதுல இருக்கு. புது வெள்ளை மலை இன்னும் சற்று நேரத்தில் பொழிய போகிறது. அதுக்கப்புறமே வரப்போற பாடல் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது இந்த பாட்டு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாருமே இந்த பாட்டு கேட்கலாமே. ஓகே, இந்த 2 பாட்டையும் கேட்கணும்னா ஸ்டே டியூனா இருங்க, கேளுங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜசெல்வகுமார், டாக்டர் ராஜசெல்வகுமார், டாக்டர் ராஜேஷ் கண்ணா, டாக்டர் கலைவாணி உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூனா இருங்க, கேளுங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1.